என் பேர் ஜெய்சுதா. நான் வந்து விளையாட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் வீடு கொடுத்துன்னு இருக்கோம். சொந்த வீடு தான். காலையில் எல்லாம் 4-5 பேர் லேடிஸ் எல்லாம் நின்றுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கெஞ்சாடிக்கிற பையன் ஒருத்தன் எங்களை கிராஸ் பண்ணி போனான். போயிட்டு எங்கள் ஓரவத்தை என்ன பண்ணால் ஒரு தட்டிட்டு போயிட்டான். தட்டிட்டு போனோன்னையும் நாங்கள் கம்முன்னு எதுவுமே கேட்கல. ஏன்னா அவன் கெஞ்சா சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே கேட்கல. அவன் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அவன் போயிட்டு திரும்பி வந்து இன்னும் ஓரமாக நிற்க மாட்டீங்களா, அவன் என்னை திருப்பி என்னை கேட்டான். ஏன்ப்பா நீ சொன்னதானப்பா எங்களுக்கு தெரியும், நான் ஓரமாக நிற்கிறது போகிறேன், நீ சொல்லாத நிச்சுன்னு போனாக்கா நீ வந்து எங்களை திருப்பி எங்களை வந்து பிரச்சனை பண்ணா. அசிங்கமாக தகாத வார்த்தையெல்லாம் எங்களை பேசலாம். கீச்சிடுவேன், கொண்டுடுவேன், பண்ணிடுவேன். தங்க மரத்தில் யாரும் இருக்க மாட்டீங்க எல்லாமே பண்ணான். எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தைப்பா பேசுகிற, நீ இங்கே இருக்கிற பையன் தானே, நாங்களும் இங்கே தானே இருக்கிறோம், அவ்வளோ ஓடியும் பேசுறியப்பான்னு. அப்படி தான் பேசுவேன். எல்லாரும் ஆம்பளையும் வெட்டுவேன், துண்டு துண்டாக வெட்டுவேன், உங்களை விட மாட்டேன். நான் வீடுக்கு ஒவ்வொருத்தனா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரா சாவடிப்பேன், எல்லாம் ஆம்பளையும் வர சொல்லு, எல்லாம் பொம்பளையும் வர சொல்லு அப்படின்னு மானாவரியாக பேசலாம். நான் திரும்பி போயிட்டேன். இவங்ககிட்ட நம்ம பேச தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டேன். போனே அவன் என்ன பண்ணா, எங்கடி போகிற அப்படின்னு அசிங்கமாக பேசலாம். பேசி என்ன வார்த்தைடா பேசுகிற நீ சொல்லிட்டு கல் எடுத்து தீக்க அச்சான். என்ன இப்படி தடுத்தோடனே என் கை மேலே வந்து பட்டு கீழே விழுந்துச்சு. நான் வழியாகப்பட்டுன்னு உக்காந்துட்டேன். அது திருப்பி நான் பண்ண தண்ணி கேனு, பெரிய தண்ணி கேனை தூக்கி என்னை அடிக்க வந்தான். வாசல் ஜனெல்லாம் வந்துட்டாங்க, சூழ்ந்துன்னு பெரிய பழுப்பு எடுத்தான். அங்கேருந்து தூக்கி இப்படி போட்டு என் தலை மேலே தாண்டி போயிடுச்சு. நாலாதான் நான் பண்ணால் ஒரு குத்து அப்படியே கேட்டால் தள்ளி விட்டுட்டான். நான் அப்படியே பதில் தான் விழுந்தேன். அவ்வளோதான். இதோட எனக்கு நினைவே இல்லை. அப்புறம் வாசலுக்கு தான் எல்லாம் பேசுனாங்க போல இருக்குது. அவங்கள தான் இனிமேட்டு நீங்கள் கேட்கணும், அவங்க சொல்கிற வார்த்தைங்க தான். ஏன்னா நான் சொல்கிறது கூட பொய்யா கூட இருக்கலாம். வாசலுக்கு ஜனம் 4 பேர் சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியும். இதுதான் சார் ஃபஸ்ட் டைமு. இது வரைக்கும் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுனதே கிடையாது. அவன் வந்து பின்னாடி பக்கம் இருக்கிறவன், நாங்கள் இந்த சைடில் இருக்கிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் இந்த சைடு தான் போவான் வருவான். ஆனால் அவனை பார்த்தா நாங்கள் ஒதுங்கிடுவோம். இன்றைக்கி காலையில் அவ்வளோ போதையில் இருந்தான். அதனால தான் நான் வாயை திறக்கலை எதுவுமே. ஏன்னா அதுகிட்ட நம்ம போய் தேவையில்லாத பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாயை மூட்டேன். அவனா போயிட்டு வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசலாம். இது நாம எங்கள் ஓரத்தை மாட்டுது. ஆமாம் சார், மாரில் குத்துனான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போகணும், உங்களுக்கு சதை தான் பிறண்டு இருக்குது, கொஞ்சம் வழியாக தான் நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அட்மிட் தான் போட்டாங்கண்ணே. நான் குழந்தைங்கோசரம் நான் வந்துட்டேன். ஏன்னா குழந்தைங்க ஒண்டே விட்டு இந்த பையன் என்ன பண்ணுவேன் எது பண்ண தெரியல, எனக்கு அந்த பயத்தில் தான் இருந்தேன். நான் இல்லைன்னா நான் அட்மிட் தான். கிஷோர் கண்ணா அவன் பேர்.